சுக்கிரன் விருச்சிக ராசியில இருந்தா உங்க சுக்கிரன் கர்மா என்னன்னு பார்க்கலாம். இது ஆவரேஜான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். போன பிறவியில காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில நிறைய இழப்புகள் இருந்திருக்கும், ஆபத்து இருந்திருக்கும், நிறைய ஒரு சீக்ரெட்டான விஷயங்களும் இருந்திருக்கும். அதோட பாதிப்புகள் இந்த பிறவியில உங்க ஆள் மனசுல இருக்கும். உங்க லைஃப்ல நடக்கிற விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லாம சீக்ரெட்டா வச்சு மெயின்டைன் பண்ணனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷம் தரும். நீங்க டிடெக்டிவ் ஃபீல்டு இல்லைன்னா ரிசர்ச்சரா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. நீங்க ரொம்ப ஒரு ஆழ்ந்த இமோஷன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்களால எல்லார்கிட்டையும் உங்க இமோஷன்ஸை சீக்கிரத்துல வெளிப்படுத்த முடியாது. மற்றவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். காதல் வாழ்க்கை இல்லைனா திருமண வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரி ஒரு நபரை எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு மற்றவங்களெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு புத்திசாலி நபரா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப பெருமை வாய்ந்த நபரா இல்லாம ஒரு டவுன் டு எர்த் பர்சன், ஹம்பிளான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்ப்பீங்க. நீங்க எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த குணம் உங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். இந்த குணத்தை நீங்க மாத்திக்கல அப்படின்னா உங்க ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துலயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க உங்க இமோஷன்ஸ் எல்லாம் நிலைப்படுத்திட்டு எல்லார்கிட்டையும் ஓப்பனா நேரடியா பேசுறீங்க எல்லாத்தையும் அப்படின்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த ராசியில இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எந்த கிரகம் எந்த ராசியில் அப்படின்னு நீங்க அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.